ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். நேற்றுக்கு ஆக்சுவலி நான் வந்து வீடியோ போடலை. ஸோ அதனால் நேற்றுக்கு நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன்னு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறவங்க கூட. நேற்றுக்கு வந்து டே 14. ஸோ என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் அதோட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்றுக்கு வந்து என்னோடய கோல் ரீச் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் யார் வந்து உதவியாக இருந்திருப்பாங்க அதுக்காக அப்படின்றது தான் வந்து தேங்க் பண்ணுறது. இப்போது ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் தான் வந்து கோலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்க் பண்ண வேண்டிய பர்சன் யாருன்னா நம்மளோட அம்மா அப்பா, நமக்கு வரப்போகிற பார்ட்னரோட அம்மா அப்பா, இவங்களுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணணும். நம்மளோட பார்ட்னருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா இவங்களாம் வந்து மேரேஜில் முக்கியமானவங்க இல்லையா, இவங்களால தான் மேரேஜ் நடக்குது. ஸோ அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஸில் யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுறதா இருந்தால் மேபி பொண்ணோ மாப்பிள்ளையோ தெரியும். இல்லை லவ் பண்ணலை, அரேஞ்ச் மேரேஜ், பொண்ணு தேடுறோம் இல்லை மாப்பிள்ளை தேடுறோம், கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யார் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இருக்குது சொல்லியிருப்பாங்க. அப்போது அவங்க மூலமாக நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா. அப்போது அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா தேங்க் பண்ணணும். அந்த பர்சன்ஸை நினச்சி இவங்க மூலமாக எனக்கு வருது அப்படின்றத நினச்சி நீங்கள் தேங்க் பண்ணலாம். இல்லை இவங்க எத்தனை பர்சனாக வேணால் இருக்கலாம், அது வந்து 5 பர்சனாக இருக்கலாம், இல்லை 10 எத்தனை பர்சன்ஸாக வேணால் இருக்கலாம். எல்லோரும் இதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள், சரியா. ஸோ தேங்க் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் விஷுவல் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களோட டெய்லி ரொட்டீனே வந்து கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகாமல் இருக்காது. பொண்ணுங்களாக இருந்தால் நிறையவே சேஞ்சஸ் வந்துடும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்த லைஃப் எப்படி இருக்குது, நீங்கள் வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்ட லைஃப் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க, அந்த தருணங்களை நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்களோட பார்ட்னர் கூட வந்துட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க, தியேட்டர் போகிறீங்க, பீச் போகிறீங்க. ஸோ அது மாதிரி நினைங்க, அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போது எனக்கு ஜாப் தான் அல்டிமேட் கோல் அப்படின்னா வந்து நீங்கள் இப்போது யாருக்கு தேங்க் பண்ணணும், நீங்கள் போகிற கம்பெனிஸ்க்கு தேங்க் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்த பர்சன்ஸ்க்குன்னு தேங்க் பண்ணுறீங்க. ஸோ இப்போது சில பேருக்கு இந்த கம்பெனிஸ் தான் போகணுன்னு இருக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க அப்படி தேங்க் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்துட்டு எனக்கு வேலை கொடுத்த கம்பெனிக்கு நன்றி, ஸோ இப்போ நான் ஒர்க்கில் இருக்கேன், இந்த கம்பெனிக்கு நன்றி, நேம் வேண்டாம், அப்படி மாதிரி வந்து தேங்க் பண்ணுங்கள். அந்த இன்டர்வியூ எடுத்த பர்சன்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஜாப்காக யார்கிட்டலாம் சொல்லியிருந்துருப்பீங்க முன்னாடி. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த பர்சன்ஸ்கிட்டேருந்து இப்போதைக்கு நியூஸ் வரலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்காக தேங்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது இன்ஸ்டியூட் போய் படிச்சிருக்கலாம். ஸோ அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்கே வந்துட்டு நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து கிடச்சிருச்சு, இவங்களாம் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்றதை வந்து நம்ம தேங்க் பண்ணுறோம். இந்த கிராட்டிடியூட் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இதை கொண்டு வரும். யூனிவர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருந்தால் பிடிக்கும், கிராட்டிடியூட் பண்ணால் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்மளோட கோல் வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம ரீச் ஆக தான் போகிறோம் இந்த 21 டேஸ்க்குள்ளே அப்படின்றது தான் வந்து அப்படிங்கிறதான் நம்ம நினைக்கணும். கண்டிப்பாக வந்து அதுக்கான கன்ஃபார்ம் அப்படின்ற நியூஸாவது வந்துடும், அப்படி தான் வந்து நம்ம நினைக்கணும். பட் சில சமயங்களில் சில நேரங்களில் இந்த இது கரெக்டான டைம் இப்போது இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கணும்னா அது அந்த மாதிரியும் கிடைக்கலாம், ஓகேவா. இப்போது நேற்றுக்கு எனக்கு ஏதாவது மிராக்கிள் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நடந்துச்சு. நான் வந்து ஒரு விஷயம் கற்று வச்சுருந்தேன். அந்த விஷயம் வந்து எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே ஆசை கற்றுக்கணுன்னு. ஸோ இப்போது டைம் கிடைக்கிறப்போ நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிட்ட விஷயம் வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ், நேற்றுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்னஸ் வந்து வந்துச்சு. நான் அது மூலமாக ஒரு 20 ரூபீஸ் ஏர்ன் பண்ணவும் செஞ்சேன். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் அது கற்றுக்கணும்னு நினச்சேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு குட்டி டைமாவது அதுக்கு கொடுத்துட்டு அது மூலமாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது யோசிச்சிருக்கேன். நேற்றுக்கு வந்து அந்த குட்டியாக ஒரு 1/2 ஹவரில் வந்து நீ பண்ணிங்க அப்படின்னா உன்னால் ஏர்ன் பண்ணக்கூட முடியும் அப்படின்றது வந்து தெரிஞ்சப்போ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் டேஸ்லேருந்து நினச்சது கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து நேற்றுக்கு தான் அந்த இது வந்து நடந்திருக்கு. இந்த 21
டே ப்ராக்டிஸில். அண்ட் வந்து நான் ஜாப் போனப்போ ஏர்ன் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் எதுவுமே ஏர்ன் பண்ணலை. நேற்றுக்கு தான் ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் வந்து ஒரு 20 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ₹1 கூட ஏர்ன் பண்ணாமல் இருக்கிற இடத்துல நம்மளால் 20 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தானே தேங்க் பண்ணணும். இது கண்டிப்பாக மல்டிபிள் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் ஒரு வேளை இதை வந்து நல்லா பண்ணணும்னு நான் யோசிச்சேன்னா எனக்கான 1000 வழிகளை இந்த பிரபஞ்சம் எனக்காக கொண்டு வந்து காமிக்க தான் செய்யுன்றது என்னோட முழு நம்பிக்கை. ஏன்னா என்னோட எண்ணத்துப்படி தான் நடக்குது. அப்படிங்கும்போது நான் அதை ஆசைப்பட்டுட்டேன், அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஹாப்பியாக பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கான வழிகளை காமிக்கும் அப்படின்றது என்னோடய முழு நம்பிக்கை. சரியா? ஸோ இதுதான் வந்து நேற்றுக்கு எனக்கு நடந்த மிராக்கல். ஸோ 5 இயர்ஸ் நான் எதுவும் ஏர்ன் பண்ணல. நான் ஆசைப்பட்ட விஷயம் காலேஜ் டேஸ்லேயே. இன்றைக்கி இந்த டைமில் தான், இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் இதை கற்றுக்கிட்டதில் வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து டே 15 இல்லையா? டே 15 வந்து என்ன ப்ராக்டிஸ்ன்றதை அந்த சேம் வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். செல்ஃப் லவ் இங்கே எத்தனை பேர் பண்ணுறோம்? இங்கே நிறைய பேர் வந்து நானும் தான் சம்டைம்ஸ் வந்து நம்மளே வந்து பார்த்தா பிடிக்கிறது கிடையாது. நான்லாம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான தாட் எல்லாருக்கும் சம்டைம்ஸ் வரோம். சில பேருக்கு நம்ம மறந்துடுறோம், நமக்காக எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை, அப்படி தானே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் வந்து பெருமைப்படணும். ஃபஸ்ட்டு என்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் உங்களை நினச்சி சந்தோஷப்படணும். அதை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். சரியா? உங்ககிட்ட ட்ராயிங் டேலண்ட் இருக்கா, எழுதுகிற டேலண்ட் இருக்கா, இல்லை பாடுற டேலண்ட் இருக்கா? ஸோ இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை பெருமையாக நினச்சிக்கணும். அதை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். உங்களை நீங்களே வச்சு கண்ணை பார்த்து உங்கள் ஃபேஸ் பார்த்துட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள், என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய கண், என்னோடய பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட அப்பியரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி இருந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது வந்து ஒரு அழகான பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணியோ ஒரு டிசைன் பண்ணியோ நீங்கள் வந்து யாராவது உங்களை பாராட்டியிருக்காங்களா, அதை நினச்சி வந்து நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களை நீங்களே லவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களை நீங்களே காதலிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கணும், உங்களை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யணும். செல்ஃப் லவ், உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட உடம்பு வந்து தேங்க் பண்ணுங்கள். உங்களோட உடம்பு வந்து உங்களுக்காக வந்து எவ்வளோ தூரம் நமக்காக வந்து நம்ம எதுவுமே சொல்லாமலே அது வந்து எல்லா வேலையும் செய்யுது இல்லையா, அதுக்காக தேங்க் பண்ணுங்கள். அதை கேர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். அப்புறமா வந்துட்டு நைட்டு அன்றைக்கி டேயோட எண்டில் அன்றைக்கி உங்களுக்கு என்ன மிராக்கிள்ஸ் நடந்துச்சோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். குட்டி குட்டி விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எடுத்து தேங்க் பண்ணுங்கள். நிச்சயமாக குட்டி குட்டி விஷயங்கள் தான் டெய்லி லைஃப்பில் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தும். ஒரு வீடோ காரோ வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து சந்தோஷம்தான். அது வந்து அப்போது வாங்கின உடனே சந்தோஷம் இருக்கும். டெய்லி லைஃப்பில் கடவுள்லேருந்து நம்ம கூட செய்கிற குட்டி குட்டி விஷயங்கள் தான் நம்மளை வந்து ஒரு டேவை வந்து ரொம்ப அழகாக மாற்றுறதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ கேட்ட எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் பண்ணுறதுனால லைஃப் மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். எனக்கு நேற்றுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஏர்ன் பண்ணாமல் இருந்திருக்கேன், என்னால் ஒரு 20 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றனா எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து அது ஒரு ஸ்டெப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ உங்களோட கோலுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களும் வரும். அதுக்கெல்லாம் நம்ம கிராட்டிடியூட்டாக இருந்துட்டோம்னாலே, நம்மளால் வந்து பாசிட்டிவாக மாறிட்டோம்னாலே நம்மளால் பெரிய பெரிய விஷயங்களை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.